الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நல்வழியை பின்பற்றி பேணி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சீரத்துன் நபி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நாம் கேட்டு வருகின்றோம், தெரிந்து வருகின்றோம். அதனுடைய தொடரிலே இன்று 7வது வகுப்பாக அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் சில முக்கிய குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சென்ற வாரம் மிகச் சிறப்பான பெருமானாருடைய வாழ்க்கையின் அங்கங்களை பார்த்தோம். ஹர்புல் ஃபிஜார் என்றால் என்ன, அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இளம் வயதிலேயே சமூக அக்கறையோடு சமூக நலனின் அக்கறையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதிலேயே வாலிப வயதிலேயே எப்படிப்பட்ட பங்காற்றினார்கள், சமூகத்திற்காக மக்களுடைய நலனுக்காக என்னென்ன காரியங்கள் செய்தார்கள், அதில் குறிப்பாக மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒப்பந்தமான ஹில்ஃபுல் ஃபுதூல் சம்பந்தமான குறிப்புகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலை சிறந்த வியாபாரியாக வளர்ந்தார்கள். பெருமானார் ஆரம்ப காலத்தில் யாரோடு சேர்ந்து வணிகம் செய்தார்கள், அந்த வணிகத்தின் மூலமாக வணிகம் செய்த அந்த தோழரை எப்படி நினைவு கூர்ந்து பிற்காலத்தில் ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் முஸ்லிம்களுடைய தலைவராக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களோடு மக்கத்து மண்ணிலே பிரவேசிக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவர் என்கின்ற ஒரு ஆணவமோ அகங்காரமோ இல்லாமல் மிக சாதாரணமாக தன்னோடு ஆரம்ப காலத்தில் வணிகம் செய்த சகோதரரை, நண்பரை, அருமை தோழரே, என்னுடைய வணிக நண்பரே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நினைவு கூர்ந்த அந்த பசுமையான காலத்தினுடைய குறிப்புகளை நாம் பார்த்தோம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு எப்படி நடைபெற்றது என்பதை இந்த வாரத்திலும் நாம் அது பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணிகம் செய்ய தொடங்கிய பிறகு பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நாணயம், அவர்களுடைய அந்த நற்பண்புகள், நேர்மையின் சிகரமான தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேர்மையை கண்டு வியக்காத ஆள் இல்லை. இதை பற்றி கேள்விப்பட்ட அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, நான் பொருட்களை கொடுத்து
அந்த பொருட்களை என்னிடத்தில் பெற்றுக்கொண்டு சில வியாபாரிகள் வியாபாரம் செய்துவிட்டு வருவார்கள். அவர்கள் வந்த பிறகு நான் அந்த வரக்கூடிய லாபத்திலே ஒரு பகுதியை, ஒரு பங்கை நான் அந்த வியாபாரம் செய்ததற்காக நான் வழங்குவேன். அதன் அடிப்படையிலே நீங்களும் வியாபாரம் செய்து தருவீர்களா என்று அழைப்பு விடுக்கிறார்கள். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று அந்த வியாபாரத்தினுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு ஷாம் தேசத்திற்கு செல்லுகிறார்கள். சிரியாவுக்கு செல்லுகிறார்கள். என்னுடைய பொருட்களை சிரியாவில் சென்று வியாபாரம் செய்துவிட்டு வாருங்கள். உங்களோடு என்னுடைய அடிமை பெண், அதாவது என்னுடைய அடிமை பெண் மைசரா அவர்களும் பணிப்பெண்ணும் வருவார்கள். அந்த கூட்டத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க மைசரா அம்மையார் அவர்கள். இப்படி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவிற்கு செல்லுகிறார்கள். சிரியாவுக்கு சென்றுவிட்டு திரும்பும் பொழுது எதிர்பார்க்காத அளவிற்குண்டான மிகப்பெரிய லாபத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். பெரிய பிஸ்னஸ், பெரிய அளவில் வியாபாரம் செய்து நிறைய லாபத்தோடு, கொள்ளை லாபத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் இதுவரை பார்த்திராத அளவிற்குண்டான லாபத்தை அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் பார்க்கிறார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியை, எப்படி வியாபாரம் செய்தார்கள், அவர்களுடைய அசைவுகள் எப்படி இருந்தன, அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருந்தன, அவர்களுடைய நடை உடை பாவனை நற்பண்புகள் எல்லாவற்றையும் மைசரா அம்மையார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா, நாயகம் அவர்கள் அப்படி வியாபாரம் செய்தார்கள், இப்படி உண்மையாக நடந்து கொண்டார்கள், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இஹ்லாஸ், மன தூய்மை இருந்தது, நாணயம் இருந்தது, நேர்மை இருந்தது, பொய் சொல்லி வியாபாரம் செய்யலை. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த அத்துணை நற்பண்புகளையும் அந்த பயணத்தில் சென்று அதை அறிந்து கொண்டு மைசரா அம்மையார் அவர்கள் அன்னை ஹதீஜா அம்மையாரிடத்தில் சொல்கிறார்கள். பொதுவாகவே ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு நீ பயணித்துப்பார் என்று சொல்வார்கள். ஒருத்தரை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நற்குணம் எப்படி இருக்கிறது என்று தெரிய வேண்டும் என்றால் அவரோடு நீங்கள் பயணம் செய்தால் போதும். அந்த பயணத்திலே அவருடைய கேரக்டர் என்ன, எப்படி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்னை ஹதீஜா அம்மையாருடைய அந்த அடிமை பெண் மைசரா அம்மையார் இந்த வியாபார பயண குழுவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த அம்மையாரும் சென்றிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா நடை உடை பாவனை முதற்கொண்டு அவருடைய கொடுக்கல் வாங்கலில் உள்ள தூய்மை அத்துணையையும் மிக நேர்த்தியாக நேராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பார்க்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். அதை பற்றி அறிந்தவர்களாக வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அன்னை ஹதீஜா அம்மையாரிடத்தில் போய் இவரை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்ல அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கு உள்ளத்தில் உதிக்கிறது அவர்களை பற்றிய நல்ல எண்ணம். ஏற்கனவே தெரியும் அவர் ஒரு நாணயமானவர் என்று. இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வளவு பெருமைகளை கேட்கின்ற பொழுது அந்த ஊரிலேயே எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ செல்வந்தர்கள் அன்னை ஹதீஜா அம்மையாரை மனம் முடிக்க வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். ஹதீஜா அம்மையார் அப்பொழுது கணவனை இழந்த ஒரு விதவையாக இருந்தார்கள். அவர்களை மணமுடிக்க வேண்டும் என்று எத்தனையோ அந்த குறைஷி தலைவர்கள் முயற்சி செய்தார்கள், எண்ணம் கொண்டார்கள், அதற்காக தூது விட்டிருந்தார்கள். ஆனால் ஹதீஜா அம்மையார் அவர்கள் திருமணம் முடிப்பதாக அவர்கள் எண்ணத்திலேயே இல்லை. அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருந்த ஹதீஜா அம்மையார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டதும் அவர்களை பார்த்ததும் உள்ளத்தில் காதல் மலர்கிறது. பெருமானாரை பிடிக்காதவர் யாரும் இருக்க முடியுமா? பெருமானாருடைய அந்த நற்குணத்தை விரும்பாதவர்கள் யாரேனும் உலகத்தில் உண்டா?
எதிரிகளும் கூட விரும்பக்கூடியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாற்று மதத்தை உடைய அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகளையும் பெருமானாருடைய அந்த வழிமுறைகளையும் நடத்தையையும் நிச்சயமாக போற்றி புகழக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள், உண்மையாக தெரிந்து கொண்டவர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நல்லெண்ணம் முடிவு செய்கிறார்கள். நாம் இந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடித்து ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொள்கிறார்கள். பிறகு இதை எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது? அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் தன்னுடைய தோழி நஃபீசா பின்தி முனப்பிஹ் என்ற தோழியை அழைத்து இந்த மனதில் உள்ள விருப்பத்தை தெரிவித்து, முஹம்மது அவர்களை நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன், எனவே இதை நீங்கள் அவரிடத்தில் கொண்டு சென்று தெரிவித்து அவருடைய சம்மதத்தை வாங்கி வர வேண்டும் என்று சொன்னதும் அவங்க நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து இப்படிப்பட்ட எண்ணத்தை தெரிவிக்கின்றார்கள். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு உடனடியாக முடிவு சொல்லாமல் அந்த விருப்பத்தை தன்னுடைய தந்தையினுடைய சகோதரர்களிடத்தில் கொண்டு போய் முதல்ல சொல்றாங்க. ஏன்னா அத்தா இல்லை, அம்மா இல்லை, பாட்டனார் பூட்டனார் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கார்டியன் யார்? அப்படியே அத்தாவோட கூட பிறந்தவங்க தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவித்ததும் இவங்களுக்கு எல்லாம் ஓகே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அத்தாவுடைய கூட பிறந்தவங்களா ஹதீஜாவா? ஹதீஜா செல்வ சீமாட்டியாச்சே, அவருக்கு அழகு இல்லையா, அறிவில்லையா, படிப்பு இல்லையா, அவரிடத்தில் குணம் இல்லையா? எல்லாம் இருக்கிறது. எல்லா நலமும் குணமும் பேரும் புகழும் செல்வமும் கொண்ட ஒரு சீமாட்டி அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள். எனவே அவர்களுக்கு மனம் முடிப்பது என்பது ஒரு பாக்கியம்தான் என்று சொல்லி அவர்களை ஒத்துக்கொள்கிறார்கள். பிறகு இவர்கள் அப்படியே அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களுடைய தந்தையோடு பிறந்தவரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலே இவர்களுக்கு சிறப்பான ஒரு திருமணம் நடைபெறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரியாவிற்கு வியாபாரத்திற்கு சென்று வந்த பிறகு சரியாக 3 மாதம் முடிந்ததும் அன்னை ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த பல கோத்திரத்தினுடைய தலைவர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் வந்து கலந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 மாடு மகராக கொடுக்கிறார்கள். அன்னை ஹதீஜா அம்மையாரை கல்யாணம் முடிக்கிறதுக்கு 20 மாடுகளை மகராக கொடுத்து கல்யாணம் முடிக்கிறார்கள். அறிவாலும் செல்வத்தாலும் குடும்பத்தாலும் குடும்ப பின்னணியினாலும் மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விளங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா அம்மையார் முதல் மனைவி. ஹதீஜா அம்மையார் யாரு? முதல் மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது எவ்வளவு? 25. அன்னை ஹதீஜா அம்மையாருக்கு வயது 40. 25 வயது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நற்பண்புகளும் அவர்களுடைய எல்லா குண நலன்களும் எல்லாம் ஆச்சரியம் பிரமிப்பூட்டக்கூடிய அளவிற்குண்டான அன்னை ஹதீஜா அம்மையாரை 40 வயது இருக்கும் பொழுது அன்னை ஹதீஜா அம்மையாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதில் திருமணம் முடிக்கிறார்கள். அவர்கள் திருமணம் முடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனைவியான அன்னை ஹதீஜா அம்மையாரை திருமணம் முடித்து அவர்கள் ஹதீஜா அம்மையார் மரணிக்கின்ற வரையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பெண்ணையும் மணக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையாரோடு தான் ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். ஹதீஜா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகுதான் அடுத்த மனைவிகளை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். இப்போ ஹதீஜா அம்மையாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 7 குழந்தைகள், அதாவது ரசூலுல்லாஹ்க்கு 7 குழந்தைகள். ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை குழந்தைங்க? 7 குழந்தைகள். இப்ராஹிம், காசிம், அப்துல்லா, ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, இப்படி 7 குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் 3 ஆண் குழந்தைகள், இப்ராஹிம், காசிம், அப்துல்லா. பெண் குழந்தைகள் 4 பேர், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 7 குழந்தைகளில் இப்ராஹிம் அப்படின்ற குழந்தையை தவிர மற்ற 6 குழந்தைகளும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா அம்மையாருக்கும் பிறந்த குழந்தைகள். இப்ராஹிம் தவிர மற்ற 6 குழந்தைகளும் ஹதீஜா அம்மையாருக்கு பிறந்த குழந்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தைகளை எல்லாம் மிகச்சிறப்பாக அன்பு செலுத்தி வளர்த்தார்கள். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபுல் காசிம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. அபுல் காசிம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரசூலுல்லாவுக்கு ஒரு பெயர். அது எப்படி வந்தது என்று சொன்னால், காசிம் என்கின்ற குழந்தையினுடைய தந்தை என்பதனால் அபுல் காசிம், காசிமுடைய தந்தை என்கின்ற பெயர், புனைப்பெயர் வந்தது. முதல்ல அவர் தான் பிறந்தார். அதற்கு பிறகு ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, கடைசியா அப்துல்லா இப்படி பிறந்தாங்க. அப்துல்லாங்கிற அந்த பிள்ளைக்கு தய்யிப் அல்லது தாஹிர் அப்படின்ற பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது புனைப்பெயர்கள் நிறைய அரபுகளுடைய காலகட்டத்தில், அரபுகளுடைய வழக்கம் அப்படி இருந்தது. நிறைய பெயர்களை வைத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் மக்கள், ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே, இந்த குழந்தைகளுடைய இளம் வயதிலேயே அவர்கள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே இறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் அவருடைய ரூஹுகளை கைப்பற்றி விடுகின்றான். எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுதே, சிறுவர்களாக இருக்கும் பொழுதே அவர்கள் மரணம் எய்து விடுகிறார்கள். பெண் மக்களை பொறுத்தவரையிலே இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்து போனாங்கல்ல ரசூலுல்லாஹ், ஹிஜ்ரத்துலாம் போனதுக்கு அப்புறமா பெண்மணிகள் ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே, ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னாடியே இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள். நம்ம என்னமோ நினைக்கிறோம், நமக்கு தான் அதிகமான சோதனைகள், நமக்கு தான் அதிகமான கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அடியார். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய திருத்தூதர், மனிதர்களில் புனிதர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகம் அனைத்திற்கும் ரஹ்மத்தானவர்கள். அல்லாஹ் தன்னை பற்றி முதலில் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் இந்த குர்ஆனிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எப்படி சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறான். ஆலம்கள், அகில உலகங்களுக்கும் நான் ரப்பானவன் என்று அல்லாஹ் சொல்றான்ல. நான் அகில உலகங்களுக்கும் ரப்பு. உலகத்தில் இந்த உலகம் மட்டும் இல்லை, இது வானம், பூமி, இன்னும் எத்தனை கோள்கள் இருக்கிறதோ, எத்தனை அண்ட சராசரங்கள் இருக்கிறதோ, யூனிவர்ஸ், பிரபஞ்சங்கள் எத்தனை இருக்கிறதோ, இன்னைக்கு இந்த ஒரு பிரபஞ்சத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், கோள்கள், பூமி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாது எத்தனையோ கோள்கள் இருக்கக்கூடும் என்று இந்த அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் கணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பல பிரபஞ்சங்களுக்கு, இத்தனை பிரபஞ்சங்கள் இருந்தாலும் ஆலமீன் என்கின்றது அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்துணைக்கும் ரப்பானவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா. எப்படி தன்னை அகில உலகங்களுக்கும் அகில பிரபஞ்சங்களுக்கும் ரப்பு என்று சொல்லுகிறானோ, அதுபோல
தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ரஹ்மத்துன் லில் ஆலமீன், அதே வார்த்தையை சொல்றான். ரஹ்மத்துன் லில் ஆலமீன், அருட்கொடையானவர். இவர் யார்? முஹம்மத். இவர் ஒரு அருட்கொடை, நிஅமத். யாருக்கு? மனிதருக்கு மட்டுமில்ல, ஜின்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல. அது என்ன கடல்வாழ் உயிரினங்களாக இருந்தாலும், நிலத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், விண்ணில் மண்ணில் என்று இந்த உலக பிரபஞ்சம் எத்தனை உள்ளதோ அத்துணையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அத்துணை ஆலம்களுக்கும் பிரபஞ்சங்களுக்கும் ரஹமத்தானவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள், ஆண் குழந்தைகள் அவர்களுடைய சிறு வயதிலேயே இறந்து விடுகிறார்கள். பெண் குழந்தைகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலில் அவர்களுடைய மரணத்திற்கு முன்பதாகவே மரணித்து விடுகிறார்கள். ஒரே ஒரு குழந்தையை தவிர. யாரு? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு மௌத்தானவங்க. அதனால தான் என்னவோ ஃபாத்திமா நாயகிக்கு ரசூலுல்லாஹுடைய அந்த இழப்பை தாங்க முடியவில்லை, இழப்பை ஈடு செய்ய முடியவில்லை. அதனுடைய கவலையின் வெளிப்பாடாக அழுது கொண்டே இருப்பார்களாம். அழுது 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 ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்கள் என்கின்ற செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாத, தன்னுடைய உயிரையே அவர்கள் மீது வைத்திருந்த, அப்படி ஒரு பாசம் வைத்திருந்த, பொதுவாகவே தந்தைக்கும் மகளுக்கும் உண்டான ஒரு பாசம் என்பது அலாதியானது இல்லையா? அதாவது பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு, தந்தைகளுக்கு தெரியும். பெண் குழந்தை மீது தந்தை அவ்வளவு அன்பு வைத்திருப்பார் பொதுவாகவே. அதுபோல பெண் குழந்தைகளும் தன்னை ஒரு ராணியை போன்று உணர்வார்கள் தந்தையிடத்தில். அம்மாவை கூட அம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஆனால் தன்னுடைய அத்தா ஏதாவது சொல்லிட்டான்னா அந்த குழந்தையால் தாங்க முடியாது. அம்மா அந்த திட்டுவாங்க, அந்த அடி அடிப்பாங்க பெண் குழந்தையை. ஆனால் தந்தை தன்னுடைய மகளை கடிந்து கொண்டாலோ அல்லது நொந்து கொண்டாலோ அல்லது அடித்து விட்டாலோ, சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட அவ்வளவு மனதில் வேதனை அதற்கு ஏற்பட்டு விடும். ஏன்னா அது அன்பினுடைய வெளிப்பாடு, மிக ஆழமான ஒரு அன்பு. சாதாரணமாக நமக்கு அப்படி ஒரு அன்பு என்றால், பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது, தந்தையின் மீது அலாதியான மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தார்கள். அந்த அன்பினுடைய காரணத்தினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை கூட அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. என் உயிரே போனது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இழப்பை அவர்கள் அங்கலாய்த்து கொண்டு தாங்க முடியாமல் கவலைப்பட்டு உடல் நோயில் அவதிப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளானார்கள். ஒரு நேரம் ஒரு 6 மாதம் கழித்து நோய்வாய்ப்பட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மரணிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இது தந்தையின் மீது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வைத்திருந்த அலாதியான ஒரு அன்பு, பாசம். எனவே எல்லா பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ் வாழும் காலத்திலேயே மரணித்தார்கள். பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகு மரணித்த ஒரே ஒரு மகள் அன்னை ஃபாத்திமா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பை நம்ம பார்த்துட்டோம். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு 35 வயது ஏற்படுகிறது. 35 வயசு இப்போ ரசூலுல்லாஹ்க்கு. இப்போ ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. நான் உங்களுக்கு ரொம்ப அதிகமான தகவல்களை கொடுப்பதை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த சம்பவங்களை உங்களுக்கு கண் முன்னால் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயது ஏற்படுகிறது. அப்பொழுது 35 வயது இருக்கும் பொழுது காபத்துல்லா புனர் நிர்மாணம், அதாவது
ரெனோவேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மதிநுட்பம் உடையவர்கள், அறிவாளி, ஒரு பிரச்சனையை எப்படி அணுக முடியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் யாரும் மிக துல்லியமாக மிக சிறப்பான அணுகுமுறையை இந்த உலகத்திற்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மதிநுட்பத்தையும் செயல்திறனையும் முடிவெடுக்கக்கூடிய அந்த பண்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதற்கு ஆதாரம் அது ரபியாக வந்ததற்கு பிறகு மட்டுமல்ல, நபியாக வருவதற்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு மதிநுட்பத்தையும் ஆழமான அறிவையும் சிந்தனை திறனையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். 35 வயதில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது அந்த மக்காவில் காபத்துல்லாவை ரெனோவேஷன் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏன்னா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டினாங்கல்ல, கட்டினதற்கு பிறகு ரொம்ப காலமாக அப்படியே அது புதுப்பிக்கப்படாமலேயே அப்படியே இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு 9 முழம் இருக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சுவர் தான். அந்த சுவர் நாலாப்புறம் இருக்கும், கூரையெல்லாம் கிடையாது, மேலே ரூஃப்லாம் இல்லை. காபத்துல்லா அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தது, பாறைகளால் கட்டப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காபத்துல்லா மாதிரிலாம் அப்போ இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதனுடைய சுவர்களும் அதனுடைய கட்டிடத்தினுடைய சுவர்கள் எல்லாம் கற்கள் எல்லாம் சிதிலமடைந்து, அதாவது அங்கங்கே ஓட்டைகள், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக பழையதாக மாறி இருந்தது. இன்னும் குறிப்பாக என்னன்னு சொன்னால், காபா உள்ள வைக்கப்பட்டிருந்த சில பொக்கிஷங்கள், அதாவது கடவுளுக்கு படைப்பதற்காக சில பொக்கிஷங்களையும் கொண்டு வந்து வைத்தார்கள் அங்கே. அந்த மாதிரி பொக்கிஷங்கள் கூட ஒரு கூட்டம் வந்து திருடிட்டு போயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு அதனுடைய பாதுகாப்பு சூழல் இருந்தது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் அடைவதற்கு முன்னாடி ஒரு 5 வருடத்திற்கு முன்னால், அதாவது சரியாக 35 வயது இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய வெள்ளம் ஒன்று ஏற்பட்டது மக்காவில். அந்த வெள்ளத்தில் அடித்து கொண்டு தண்ணி போனதில் மக்காவினுடைய அந்த காபத்துல்லாவினுடைய சுவர்கள் எல்லாம் மென்மேலும் ரொம்ப பாதிப்படைந்து விழக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் காபாவின் மீது அதிகமான மரியாதையும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் குறைஷியர்கள் வைத்திருந்ததன் காரணத்தினால காபத்துல்லாவை நம்ம எப்படியாவது திரும்ப எழுப்பி நல்ல அழகான முறையில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் எல்லோரிடத்திலும் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் அவர்களை தடுத்தது. என்னவென்றால், காபத்துல்லாவை இடிக்கணும்னு வந்த அந்த அப்ரஹாவுடைய படையவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து ஒழித்து விட்டான். அபாபில்ன்ற பறவையை வைத்து அந்த படையை இல்லாமல் ஆக்கிவிட்டான். யானைப்படை, வலுவான படை, பெரிய கொடுங்கோல் அரசனான அப்ரஹா அவனே அவ்வளவு பெரிய பலத்தோடு வந்து அதை இடிக்க முடியாமல் அவன் இறந்து விட்டான் என்றால், தோற்கடிக்கப்பட்டான் என்றால், நம்ம காபத்துல்லாவை எப்படி இடிக்கிறது? அது ரொம்ப புனிதமான இடமாச்சு, அல்லாவோட வீடாச்சு, அதை எப்படி நம்ம இடிக்கிறது அப்படின்றதுக்கு எல்லோருடைய உள்ளத்திலையும் பயம் இருந்தது. இருந்தாலும் காபாவை நம்ம வந்து புனர்நிர்மாணம் செய்துதான் ஆக வேண்டும் இல்லையா? ஆனால் எல்லாரும், அந்த குறைஷியர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தில் ஒத்து இருந்தார்கள். என்ன என்று சொன்னால், காபத்துல்லாவை நாம் புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதாக இருந்தால் ஒரு ஹலாலான வருமானத்தை கொண்டு அந்த செலவுல தான் நம்ம கட்டணும். எல்லா அநியாயமும் செய்து கொண்டிருந்தார்கள். விபச்சாரம் இருந்தது, மோகங்கள், பணம் மோகம் இருந்தது. ஜாஹிலியாக்களுடைய காலகட்டத்தில் திருட்டு இருந்தது, வட்டி இருந்தது, விபச்சாரம் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம், நம்ம பள்ளிவாசலை கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம காபாவை கட்ட, அல்லாவுடைய வீட்டை கட்டும் பொழுது நம்ம ஹலாலான சம்பாத்தியத்திலேருந்து தான் எடுத்து கட்டணும், ஹராமான சம்பாத்தியத்தில் நம்ம கட்டிடக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக இருந்தார்கள். அதனால் என்ன பண்ணாங்க, குறைஷியர்கள் எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய பணங்கள் எல்லாம், செல்வங்களை எல்லாம், ஹலாலான வழியில் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் ஒன்று திரட்டினார்கள்.
இப்போ இடிக்கிறது யார் இடிப்பது, எப்படி இடிப்பது, ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் தான் வலீத் இப்னு முகீரா மஹ்சூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் முதல்ல காபத்துல்லாவுடைய அந்த ருக்னு யமானி அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. காபாவுக்கு உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், அல்லது ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். ருக்னே யமானி என்று ஒன்று இருக்கிறது, ருக்னே ஷாமின்னு ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் ஏன் ருக்னே யமான்னு சொன்னால், ருக்குன்னு சொன்னால் தூண் அர்த்தம். ஒரு மூலையில் ருக்குன் யமானின்னு ஒன்று இருக்கும். அது யமன் தேசத்தை நோக்கி காபாவில் இருப்பதனால் அது ருக்குன் யமானி, காபாவுடைய யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய முக்கு. இன்னொரு பக்கம் ஷாமை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கு, அதற்கு ருக்னு ஷாமின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, முதல்ல எடுத்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கிறார். முதல்ல, இறைவா, நான் ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் இதை இடிக்க போகிறேன், நீ என்னை தண்டித்து விடாதே. நான் இந்த காபாவை அழிக்க வேண்டும் என்று நான் இடிக்க வரல. இந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து இதை புது பொலிவோடு ஆக்க வேண்டும் என்று, மறுபடியும் சிதிலமடைந்ததை எல்லாம் எடுத்து நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் இதை இடிக்கிறேன் என்று சொல்லி ருக்னு யமானில முதல் கடப்பாரை வைத்து இடிக்கிறார். அவருக்கு ஒன்றும் ஆகலை. அடுத்தது ருக்னே ஷாமிலே இடிக்கிறார், அவருக்கு ஒன்றும் ஆகலை. மக்கள்லாம் அப்போ பார்க்குறாங்க, ஆஹா, ஒன்றும் ஆகலை, அப்போது நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதை இடிப்பதற்கு அவன் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று எல்லோரும் சேர்ந்து அந்த காபத்துல்லாவை இடிக்கிறார்கள். இடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்ட்ரி இப்போ வரப்போகுது. இப்போ இடிச்சிட்டு அது நாலாப்புறமும் நல்லபடியாக மறுபடியும் அதை கட்டி கொண்டு வருகிறார்கள். என்ன செய்கிறாங்க, காபத்துல்லாவை ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். காபாவை ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து, ஏன்னா பல கோத்திரத்தை உடையவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர், குறைஷிகளிலேயே பல கோத்திரங்கள் இருக்கின்றன, பல தலைவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு கூட்டமும் இருக்கிறது. அப்போ அந்த கூட்டம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக காபத்துல்லாவுடைய பகுதிகளை பிரித்து, இந்தந்த பகுதிகளை நீங்கள் கட்ட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு ரொம்ப உடனே கொண்டு அப்படியே செட் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் டெக்னாலஜி அப்போ இல்லை. அங்கே அவர்கள்லாம் மண்ணை கல்லெல்லாம் குழப்பி அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த பழைய காலத்து ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் கட்டுவார்கள். அதை மாதிரி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொண்டு அவங்க கூட்டம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கட்டி முடிக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது, இப்போ காபத்துல்லாவை நம்ம கட்டிக்கிட்டு வரோம், ஹஜ்ருல் அஸ்வது கல் ஒன்று இருக்குது, தெரியுமா? ஹஜ்ருல் அஸ்வது கல்லுன்னு ஒன்று இருக்குது. அது நபிமொழிகளில் குறிப்பிட்டபடி அந்த ஹஜ்ருல் அஸ்வது கல் என்பது சொர்க்கத்திலிருந்து வந்த கல். அந்த கல் நம்ம இன்னைக்கு உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த கல்லை முத்தம் கொஞ்சுவார்கள். அந்த கல்லை எடுத்து அதனுடைய எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இடத்தில் சரியாக வைக்க வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத் இருந்த இடத்தில் அந்த கல்லை பொருத்த வேண்டும். இப்போ இந்த காபத்துல்லாவை எல்லாரும் சேர்ந்து பாதியாக கொஞ்சமாக ஒரு பாட்டாக பிரித்து நம்ம கட்டிவிட்டோம். ஆனால் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் ஒரே ஒரு கல் தான் இருக்குது. இந்த ஒரு கல்லை எடுத்து யார் அதை வைப்பது, எந்த கூட்டம் சேர்ந்து அதை எடுத்து வைப்பது? ஒரு கூட்டம் சேர்ந்து வைத்தால் மற்ற கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு அந்த உரிமை இல்லையே என்று அவர்கள் சண்டைக்கு வருவார்கள். இப்படி பல கோத்திரத்தை உடையவர்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொள்கிறார்கள், நாங்கள் தான் எடுத்து வைப்போம், இவருங்க சொல்றாங்க நாங்கள் தான் எடுத்து வைப்போம். இப்படி நாலாபுறமும் எல்லோரும் சேர்ந்து ஒரு சர்ச்சையை அங்கு உண்டு பண்ணுகிறார்கள். இந்த சர்ச்சை ஒரு நாள் 2 நாள் அல்ல, 4-5 நாட்களை தாண்டி இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தை போய்கொண்டே இருக்கிறது. யார் எடுத்து அதை கொண்டு வைக்கிறது அப்படின்னு இப்படி ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த சர்ச்சை பேசி 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 இது ஒரு பெரிய சண்டையாகி அந்த சண்டை போர் செய்யக்கூடிய அளவிற்குண்டான தீவிரம் அடையக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற பொழுதுதான் அபு உமையா இப்னு முகீரா அல் மக்சூமி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வரார். என்னப்பா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க,
என்ன இந்த கல்லை எடுத்து அங்கே வைக்கணும் அவ்வளோதானே, நான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்கிறேன், அந்த தீர்ப்பு படி நீங்கள்லாம் கேளுங்க. சரி என்ன சொல்லுங்க. சரி இன்னைக்கு விட்டுரும், நாளைக்கு காலையில் யார் முதலிலே காபாவுக்கு வர்றாரோ அந்த நபரை நாம் நடுவராக ஆக்கி விடுவோம். அந்த நபர் நமக்கு தீர்ப்பு சொல்லட்டும். அவருடைய என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ, அவர் எந்த கோத்திரத்தை கூட்டத்தை கை காட்டுறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று எல்லாம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். சரி பார்ப்போம் அப்படின்னு அந்த ஊரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த நாள் யார் வருவா காபாக்கு, முதல்ல காபத்துல்லாக்கு முதல்ல யார் வருவா அப்படின்னு ஊரே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. யார் முதல்ல வரா தெரியுமா? அண்ணல் முஹம்மது ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அடுத்த நாள் காலையில் முதலாக உள்ளே நுழைகிறார்கள். உள்ள வர்றதை பார்த்தவனையே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இது முஹம்மது ஆச்சே, இந்த முஹம்மது நம்பிக்கைக்குரியவர் அல்லவா, அவர் உண்மையை பேசக்கூடியவர் இல்லையா, அவர் நாணயமானவர் நேர்மையானவர் இல்லையா, அவர் நம்ம அதாவது இந்த நம்ம எல்லோருக்கும் பிடித்தமானவர் மட்டுமல்ல, இந்த நடுவராக இருப்பதற்கு இந்த ஊரிலே ஒருவருக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த தகுதி படைத்த உத்தமர் ஒருவர் என்றால் அது முஹம்மது தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா மக்களும் ஒருமித்த கருத்தாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட போய் ஒருத்தர் போய் சொல்றாரு, முஹம்மது அவர்களே இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட, இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும், நாங்கள் இந்த மாதிரி நேத்தே முடிவு பண்ணிட்டோம், யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க தான் இந்த தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் சற்று யோசித்து விட்டு அருமையான ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். அருமையான ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். எல்லாரும் இங்கே வாங்க, ஒரு பெரிய ஒரு துணியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. துணியை எடுத்துகிட்டு வாங்க. அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து இந்த துணியை விரிங்க, கீழே விரிக்கப்பட்டது. இப்போ அந்த ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை எடுத்து வைங்க, அதில் துணிக்கு மேலே வைத்தாங்க. எல்லா தலைவர்களையும், ஒவ்வொரு கூட்டத்தினுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்தாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கையை பிடிங்க, துணியினுடைய ஒவ்வொரு மூளையையும் பிடிங்க, பிடித்து அதை அப்படியே தூக்குங்க, எல்லாரும் ஒன்றா தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்துல வைங்க. தூக்கி கொண்டு வந்ததற்கு பிறகு தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான அந்த கையை, அந்த ஹஜ்ரல் அஸ்வதை எடுத்து ரசூலுல்லாஹ் அது இருந்த இடத்திலே பொருத்துகிறார்கள். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல, யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் வரல. எல்லோரும் இந்த முடிவை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லோருக்கும் திருப்தியாக அமைந்தது. அதாவது ஒரு பெரிய போரே ஏற்பட இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன விஷயத்துக்கு தான், அந்த சின்ன விஷயம் யார் எடுத்து வைக்கிறது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம்தான். அதற்காக இந்த அரபு கூட்டம் இருக்குதே, இது சாதாரண விஷயத்துக்கு தலையை துண்டிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போரை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுதான் அவங்களுடைய குணமாக இருந்தது ஒரு காலத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுவதை ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு தீர்வை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து வைத்தார்கள். ஒற்றுமையை பேண சொல்லித்தந்த நாயகம் அவர்கள் ஒற்றுமையினுடைய ஒரு சின்னம், பெருமானார் ஒற்றுமையினுடைய ஒரு அங்கீகாரம், பெருமானார் ஒற்றுமையினுடைய ஒரு மறு உருவம். ரசூலுல்லாஹ்வுக்காக அன்று மக்கள் பிரச்சனையை விட்டுவிட்டு ஒன்று சேர்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டு அரபுகள், முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் ஒரு கட்டத்தில் ஹிஜ்ரத்திலே ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நின்றார்கள். எனவே அவர்கள் இந்த உலகத்தில் இன்றளவும் போற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய ஒற்றுமையும் இன்றளவும் நினைத்து பார்க்கப்படுகிறது. காபாவினுடைய புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஒற்றுமையை நபிகள் நாயகம் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கும் எத்தனை தலைவர், எத்தனை ஜமாத் வந்தாலும் சரி, எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை கூட்டம் பிரிவுகளாக பிரிந்தாலும் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது அத்துணை பேர்களும் ஒற்றுமையாக வருவார்கள். பெருமானாருடைய அந்த பெயருக்கும் பெருமானாருடைய அந்த ஆளுமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது. அந்த
எப்படிப்பட்டது என்றால் இந்த முழு உம்மத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தாக்கம். ரசூலுல்லாவை பற்றி ஒருவன் தவறான சித்திரம் வரைந்து விட்டான் என்றால் கடை கோடியில் இருக்கக்கூடிய சாதாரண கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் கூட அதற்காக பொங்கி எழுவான், கவலைப்படுவான், கோபம் கொள்வான். என பெருமானார் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை இந்த உலகத்தில் நிலைநாட்டினார்கள் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் முழு சமுதாயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு கொடையின் கீழ், அவருடைய ஒரு லிவா என்று சொல்லக்கூடிய அந்த கொடியின் கீழ் அத்துணை மனித சமுதாயமும் அங்கே ரசூலுல்லாவோடு சென்று ரசூலுல்லாவுடைய கொடிக்கு கீழ் நாம் இருப்போம். எல்லா நபிமார்களையும் மிஅராஜுடைய டைம்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவை முன்னாடி நின்று தொலை வைக்க வைத்து எல்லா நபிமார்களும் அங்கே பின்னாடி நின்று ஓர் அணியாக நின்று இறைவனை வணங்கினார்கள். இது எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், பெருமானார் என்பவர்கள் வாழ்ந்து மறைந்து வழிகாட்டி சென்றார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் மறுமையிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை ஒன்றுபடுத்துவார்கள். இந்த உலகம் இருக்கும் காலம், இந்த உலகம் இல்லாமல் இருந்தாலும் மறு உலகத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரே சக்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பெரிய விஷயத்தை மிகச் சிறப்பாக சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைத்தார்கள். அந்த பிரச்சனை என்றால், இப்போ காபத்துல்லா கட்டப்படுகின்றது. காபத்துல்லாவை எப்படி கட்டினார்கள்? ஹலாலான வருமானம், ஹலாலான பணத்தை வைத்து கட்ட வேண்டும் என்பதுதான் இந்த குறைஷிகளுடைய முடிவு. அல்லாஹ் அப்படித்தான் நாடி இருக்கின்றான். இந்த உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பள்ளிவாசல்களில் டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படின்னா, எல்லா ஹராமான காரியத்தையும் செய்யக்கூடியவர் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க? செய்த தவறுக்கு பிரயாச்சித்தம் தேடுவதற்காகவோ அல்லவோ அவர்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு டொனேஷன் கொடுத்துறது. ஆனால் அல்லாஹ் தாலா காபத்துல்லாவை மட்டும் எப்படி வச்சிருக்கான்னா, அன்று முதல் இன்று வரை அந்த காபத்துல்லாவை புனிதமாக அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்றான். அதை கட்டும் பொழுது கூட ஹலாலை தவிர எந்த ஹராமான காசும் அங்கே உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதை தான் அல்லாஹ் தாலா இந்த ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஹராம் மலிந்திருக்கக்கூடிய காலத்திலேயே ஹலாலான வழியிலே கட்டப்பட்ட மஸ்ஜித் அல்லாஹ்வினுடைய இந்த காபத்துல்லா. அவ்வளோ சிறப்பு. அல்லாஹ் யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் நினைக்கின்றான், அல்லாஹ் நாடி இருக்கின்றான், அதன்படி அல்லாஹ் நடத்தி காட்டினான். எனவே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காபாவை பற்றி சொல்லும் பொழுது இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். காபாவில் இந்த ஹலாலான விஷயத்தை, ஹலாலான காசை வைத்து கட்டினார்கள் இல்லையா? கட்டும் பொழுது குறைஷியருக்கு காசு பணத்தில் கொஞ்சம் ஹலாலான காசுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அவங்கள்ட்ட. அது இருந்ததை வரைக்கும் வைத்து கட்டிவிட்டார்கள். ஒரு 6 முழங்கள் அளவிற்குண்டான ஒரு சிறிய இடத்தை விட்டு விட்டு கட்டிவிட்டார்கள். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காபத்துல்லாவை சுற்றி அப்படி காபத்துல்லாவுக்கு வெளியில் ஒரு வட்டமாக ஒரு ஒரு பிறை போன்ற ஒரு மேடை ஒன்று இருக்கும். அதுவும் காபத்துல்லாவுடைய, அது வரைக்கும் காபத்துல்லாவுடைய பள்ளியுடைய இடம்தான், காபத்துல்லா தான். ஏன்னா அந்த இடத்தை விட்டு விட்டு கட்டிவிட்டார்கள். காரணம், அப்போ இருந்த அந்த ஹலாலான பணத்தை வைத்து அவர்கள் கட்டியதன் காரணத்தினால், பற்றாக்குறையினால் அதை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு அதை நாம் ஹாத்தீம் என்று சொல்கின்றோம். எனவே காபத்துல்லா இப்படி ஒரு ஸ்கொயர் டைப்பில் சதுரமாக கட்டி முடிக்கப்பட்டது. அந்த காபாவை தரிசிப்பதற்கும் அந்த காபாவினுடைய ஆலயத்தை தரிசிப்பதற்கும் அங்கு சென்று ஹஜ்ஜு உம்ராக்களை அதிகமாக செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம் குடும்பத்தார்கள், நம்முடைய உறவினர்கள், உற்றார் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தை தந்து, பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாழ்க்கையினுடைய குறிப்புகளை நாம் மனதில் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் நல்லருள் புரிவானாக. அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தாலா எப்படி இளம் வயதில் தவறுகளிலிருந்தும் கெட்ட சிந்தனை எண்ணங்களிலிருந்தும் செயல்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதையும், எப்படி அல்லாஹ் தாலா அந்த இறை தூதுத்துவத்தை கொடுப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாவை தயார் செய்தான் என்பதை பற்றியும்,
இறை செய்தி, முதல் இறை செய்தி எப்படி இறங்கியது, அதை எப்படி ரசூலுல்லாஹ் பெற்றுக்கொண்டார்கள் என்ற இறை செய்தி இறங்கிய வரலாறு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.